அனைவருக்கும் வணக்கம். 200 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் அதிபயங்கர ராஜ யோகத்தை தரக்கூடிய தை அமாவாசை 28/1/2025 தேதியான இன்றைய தினம் இந்த 3 விஷயத்தை செய்ய தவறாதீர்கள். அப்படி இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இன்றைய நாள் தை அமாவாசையாக கருதப்படுது. தை அமாவாசையை பொறுத்த வரைக்கும் அமாவாசைகளில் மிக முக்கியமான அமாவாசைகளில் ஒன்றாக இருக்கும் இந்த தை அமாவாசைக்கு பல்வேறு சிறப்புகள் உள்ளன. முன்னோர்கள் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற தை அமாவாசை சிவ வழிபாட்டிற்கும் ஏற்றதாக அமைகிறது. திருக்கடையூர் தலத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது இந்த தை அமாவாசை. இன்றைய தினத்தில் சிவபெருமான் காலனை சம்ஹாரம் செய்து மார்க்கண்டேயருக்கு சிரஞ்சீவி வரம் அளித்ததும் அன்னை அபிராமி பட்டருக்காக தை அமாவாசை என்று முழு நிலவை காட்டியது அனைத்தும் இந்த திருக்கடையூரில்தான். இங்கு தை அமாவாசை என்று விழா எடுத்து மிக சிறப்பாக அபிராமி பட்டருக்கு அமாவாசை என்று நிலவு காட்டிய உற்சவம் மிக விமர்சையாக நடைபெறுகிறது. அப்படி இந்த தை அமாவாசை அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது, அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய நாளாகும். சமஸ்கிருதத்தில் அமா என்றால் ஒன்று சேர்வது என்றும் வாசிய என்றால் வசிப்பது என்ற பொருள். அதாவது அமாவாசை என்பது முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து பூமிக்கு வரும் நாள் என்பதை குறிப்பிடுவதே இந்த நாளை அமாவாசை என குறிப்பிடுகிறோம். மாதத்தின் மத்தியில் வரும் திதியாக அமாவாசை உள்ளது. தமிழ் மாதங்களில் 10வது மாதமாக வரும் தை மாதத்தில் வரும் அமாவாசை மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற அமாவாசை நாளாக தை அமாவாசை கருதப்படுகிறது. பித்ருதோஷம் நீங்கி ஆரோக்கியம், செல்வம், வெற்றி, மகிழ்ச்சி, அமைதி ஆகியவை கிடைப்பதற்கு வழிபட வேண்டிய நாளாகவும் தை அமாவாசை அமைந்துள்ளது. மாதம் தோறும் அமாவாசை திதி வந்தாலும் தை, ஆடி மற்றும் புரட்டாசி மாதங்களில் வரும் 3 அமாவாசைகள் மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. மற்ற அமாவாசைகளில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறி இருந்தாலும் இந்த 3 அமாவாசைகளில் கண்டிப்பாக முன்னோர் வழிபாட்டினை முறையாக மேற்கொள்ள வேண்டும். இவற்றில் தை அமாவாசை என்பது தை மாதம் துவங்கி ஆனி மாதம் வரையிலான உத்தராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசையாகும். பித்ருதோஷம், பித்ருசாபம் நீங்க வேண்டும் என்பவர்கள் தை அமாவாசையில் முன்னோர் வழிபாட்டினை தவறாமல் மேற்கொள்ள வேண்டும். ஒருவர் இறந்த பிறகு அவரது ஆன்மாவானது உடலில் இருந்து பிரிந்து பரலோக பயணத்தை துவங்குகிறது. அப்படி செல்லும் ஆன்மா முதலில் முன்னோர்களின் உலகமான பித்ருலோகத்தை அடையும். அவர்களின் கர்மாவிற்கு ஏற்ப முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க காரணம் என்று பார்க்கும்போது என்ன காரணம் என்று பார்க்கும்போது, ஒருவர் இறந்த பிறகு அவரது ஆன்மாவானது உடலிலிருந்து பிரிந்து பரலோக பயணத்தை துவங்குகிறது. அப்படி செல்லும் ஆன்மா முதலில் முன்னோர்களின் உலகமான பித்ருலோகத்தை அடையும். அவர்களின் கர்மாவிற்கு ஏற்ப அடுத்த பிறவியை எடுக்கும் வரை பித்ருலோகத்திலேயே தங்கியிருக்கும். இதற்கிடையில் பித்ருலோகத்தில் இருக்கும் போது ஆன்மாக்களுக்கு பசி, தாகம் ஏற்படும். ஆனால் உடல் இல்லாத நிலையில் இருப்பதால் அவர்களால் எதையும் சாப்பிட முடியாது. இதனால் தங்களுக்கு தேவையான உணவுகளை பெறுவதற்காக அவர்கள் முந்தைய வாழ்விடமான பூமிக்கு வருகின்றார்கள். இங்கு அவர்களின் சந்ததிகள் முறையாக மந்திரங்கள் உச்சரித்து சடங்குகளை செய்வது, எள்ளும் தண்ணீரும் இறைப்பதன் மூலம் முன்னோர்களுக்கு தேவையான உணவும் தண்ணீரும் கிடைத்து அவர்களின் பசி நீங்கி திருப்தி அடைகிறார்கள். இதனால் மனம் மகிழ்ந்து தங்களின் சந்ததிகளுக்கு அந்த ஆத்மாக்கள் வாழ்த்தி செல்கின்றன. அப்படிப்பட்ட தை அமாவாசையான இன்றைய தினத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, தை அமாவாசையில் மொத்தம் 3 விதங்களில் முன்னோர் வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது. தர்ப்பணம், திலஹோமம், பிண்ட தர்ப்பணம் ஆகியவை செய்யப்படுகின்றன. இவைகள் இறந்தபோது செய்யப்படும் சிராத்த காரியங்களை போல் மிகவும் புனிதமானதாகும். நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கும் புனித தலங்களில் இவற்றை செய்வது மிகவும் விசேஷமானதாகும். காசி, ராமேஸ்வரம், ஹரித்வார், திருவேணி சங்கமம் ஆகிய இடங்களுக்கு சென்று தர்ப்பணம் கொடுப்பது மிக மிக விசேஷமானதாகும். அன்றைய தினம் முன்னோர்களின் பெயரால் தானம் அளிப்பதாலும் முன்னோர்களின் ஆத்மா மகிழ்ச்சி அடைகிறது. அது மட்டுமில்லாமல் தர்ப்பணம் கொடுக்க மிக சிறந்த நேரம் எது என்று பார்க்கும்போது, நிகழ்ந்து கொண்டிருக்கும் 2025 ஆண்டின் முதல் அமாவாசையாக வரும் தை அமாவாசை ஜனவரி 28, 29 ஆகிய தேதிகளில் வரும்.
வருகிறது. அதாவது ஜனவரி 28ஆம் தேதி இரவு 8:10 மணி துவங்கி ஜனவரி 29ஆம் தேதி இரவு 7:21 மணி வரை அமாவாசை திதி உள்ளது. அன்று பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் இணைந்தே அமைந்துள்ளது. அன்று புதன்கிழமை என்பதால் காலை 7:30 முதல் 9 மணி வரையிலான நேரம் யமகண்டமாகவும் பகல் 12 முதல் 1:30 வரையிலான நேரத்தில் ராகு காலமும் உள்ளது. அதனால் இந்த நேரங்களை தவிர்த்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு. பொதுவாக தர்ப்பணம் கொடுப்பவர்கள் உச்சிக்காலத்திற்கு முன்பாக தர்ப்பணம் கொடுத்துவிட வேண்டும் என்பது நியதி. அமாவாசை என்பது புனிதமான உத்தராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசையாகும். எனவே முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பல்வேறு சடங்குகளை செய்வதற்கு இன்னும் சிறப்பாக கருதப்படுகிறது. இந்திய துறவரங்களை செய்யாது நமக்கு துரதிருஷ்டத்தை தரும் என்று நம்பப்படுகிறது. மேலும் பித்ருதோஷம் அல்லது மூதாதையர் சாபத்திற்கு காரணமாகலாம். எனவே மக்கள் இறந்த ஆத்மாக்களுக்கு சாந்தம் அளிக்கவும் அவர்களின் ஆசீர்வாதங்களை பெறவும் சடங்குகளை செய்வதற்கு இந்த குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த நாளில் மக்கள் தங்களுடைய முன்னோர்களை நன்றியுடன் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு திதி வழங்கி தர்ப்பணம் மற்றும் பிண்டதானம் போன்ற சடங்குகளை செய்கிறார்கள். புனித ஸ்தலங்கள், யாத்ரீக மையங்கள், கடற்கரைகள் மற்றும் புனித நதிகள் அல்லது நீர்நிலைகளில் கரைகளில் இத்தகைய சடங்குகள் செய்யப்பட்டால் அது குறிப்பாக புனிதமாக கருதப்படுகிறது. எனவே ஹரித்வார், திரிவேணி சங்கமம், ராமேஸ்வரம், கன்னியாகுமரி மற்றும் பிற நன்கு அறியப்பட்ட நதி தொடர்ச்சி மலைகள் போன்ற இடங்களுக்கு ஏராளமான மக்கள் திரளாக கூடி இறந்த ஆத்மாக்களின் நினைவாக பல்வேறு சடங்குகளை செய்து அவர்களின் ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள். அவர்கள் பல்வேறு வகையான தொண்டுகளையும் செய்கிறார்கள். இந்த அமாவாசையின் புனித நாளில் முன்னோர்களுக்கு சாந்தப்படுத்துவது பின்வரும் பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். பித்ருதோஷம், அதாவது மூதாதையர்கள் துன்பம் நீங்கும், உறவு சிக்கல்கள் தீரும், ஆரோக்கியம், செல்வம், வெற்றி, அமைதி மற்றும் மகிழ்ச்சி ஆசீர்வாதங்களை கொடுக்கும். இக்காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் அமாவாசை என்பது முன்னோர்களுக்கான ஒரு வழிபாட்டு முறையாக அமைகிறது. இன்றைய நாள்ல செய்யக்கூடாதவை என்ன என்று பார்க்கும்போது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து வீட்டில் வழிபாடு செய்து முடிக்கும் வரை வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகளை ஒத்திவைப்பது நல்லது. தர்ப்பணம் செய்து முடித்த பின்னர் தினசரி செய்ய வேண்டிய பூஜைகளை செய்யலாம். அமாவாசை தினங்களில் மாமிசம் சாப்பிடக்கூடாது. தர்ப்பணம் செய்யும் போது கருப்பு எல்லை, மற்றவர்களிடம் இருந்து கடன் வாங்கக்கூடாது. நீரில் இருந்து கொண்டு கரையில் தர்ப்பணம் செய்யக்கூடாது. அதே போல் கரையில் இருந்து கொண்டு நீரிலும் தர்ப்பணம் செய்யக்கூடாது. கிழக்கு திசை பார்த்தபடி அமர்ந்துதான் தர்ப்பணம் செய்ய வேண்டும். அன்றைய தினம் வீட்டின் வாசலில் கோலம் இடக்கூடாது. அது மட்டுமில்லாமல் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது இன்றைய தினத்தில் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அதன்பின் வீட்டிற்கு வந்து முன்னோர்களின் படத்தை வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வைத்து அதற்கு சந்தனம், குங்குமம் இட்டு துளசி மாலை சூட்ட வேண்டும். படத்திற்கு முன்பாக முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள், அவர்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்து குத்துவிளக்கேற்றி வைக்க வேண்டும். தை அமாவாசைக்கு முன்தினம் கோதுமை தவிடு, அகத்திக்கீரை இவற்றை ஊற வைத்து அதை அமாவாசை என்று பசுவிற்கு தானமாக வழங்க வேண்டும்.